மலை போலே வரும் சோதனையாவும் பணிவோ நீங்கிவிடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம்பாதரில் வணங்கிட செய்துவிடும். செய்த தர்மம் தலை காக்கும். எவ்வளோ இருக்கு அதுதான் மனசு. வேற என்ன சொல்ற மாதிரி விளக்கத்தை வா. அள்ளி கொடுத்து வாழ்பவர் நெஞ்சும் ஆனந்த பூந்தோப்பு. தம்பி, மனோதத்துவத்தின் அடிப்படையில 18 பர்வதங்களிலே மனிதனுடைய மனம் மொத்தம் 3 விதமான சக்தி. ஒரு வகையில் பற்று வைத்தால் இன்னொரு வகை இயங்காது, இன்னொரு வகையை நோக்கி சென்றால் இன்னொரு வகை துவங்காது. இப்படிப்பட்ட நிலைகள்ல மனத்து ஒரு பக்கத்துல அதிர்ச்சி அடைந்து சிதைவாய். அதனுடைய அடிப்படையில இப்ப அவன் போன போக்குல தான் அவன் மனதை வச்சிருப்பானே தவிர நீங்க சொல்றதை கேட்டு நடக்கக்கூடிய நிலைகள் அவனுக்கு இருக்காது. புரியுதா? இதை நீ ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிடாம சாதாரணம் தான் அப்படின்னு நினைச்சிருக்க. ஆனா 6 மாத காலங்கள்ல இவன் உள்ளமும் தெளிவாகும், இவனுக்கு உத்தியோகமும் கிடைக்கும். வெற்றியாக்கி தெளிவாக்கித்தானே, கவலைப்படாத. வேற என்ன வேணும்? அவங்களை கூட்டு வர முடியுமா? கூட்டு வரலாமா? கொஞ்சம் கண்ணை மட்டும் நான் பாக்குறேன், கண்ணை மட்டும் பாக்குறேன். தசைகள் ஒரு பக்கத்துல வீக்கம் அடையுது, வயிற்றுக்குள்ள ஏதோ கோளாறு காட்டுறது மாதிரி பிரச்சனை காட்டுது. இதெல்லாம் இருக்கு. சரி பண்ணி தெளிவா ஆயுள் பெறமா வாழ வச்சுட்டாரு. இவன் மூலமா வருமானத்தை வர வச்சு ஜெயிச்சிட்டாங்க. கர்மசாமிக்கு 3 முறை நதியில் நீராட வேண்டும். 6 இருக்கா உங்க ஊர்ல? இருக்கா? 3 முறை நீ நதியில் நீராடி சிவனை துதிக்கலாம். கர்மசாமிக்கு அன்னதானம் சாப்பிட்டு போங்கப்பா. அறவரையில போயிடாதீங்க. யாரெல்லாம் வந்தீங்க? எந்த ஊர்மா உனக்கு? அப்படியம்மா உன்னுடைய எல்லைக்குள்ள மாகாளியம்மன், முருகன் போன்ற தெய்வங்கள் இருக்க. அதான் காளியம், மாகாளியம் இருக்காங்களாமா? காலம் அன்பினார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு தெய்வத்தாலாகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூடிதல். என்ன வேணும்க்கா? நான் படித்த பாட்டுக்கும் நீ கேட்கிற விஷயத்துக்கும் ஒரு தொடர்பு. அவன் வாழக்கூடிய இடத்துல வார்த்தைகளாலும் பொன்பொருளாலும் பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்திருக்கிறான். அங்க நிலையாக இருப்பதா அல்லது தப்பித்து பெறுவோமா அப்படிங்கிற எண்ணத்துல எல்லாத்தையும் தூக்கி எரியதுக்கு தயாராக இருக்கிறான். அங்குள்ள நிலைமையும் யாரை நம்பி கைபிடித்து கொடுத்தோமோ அவன் அழிக்க பிறந்தானே தவிர ஆக்க பிறந்தான். அதனால வார்த்தைகளால் அங்க நிறைய வேதனை இருக்கு. இவா நினைக்கிற அன்பு அங்க கிடைக்கல. அதனால தனியா வந்துடலாமான்னு நினைக்கான். வந்துட்டா அடுத்த வாழ்க்கை கூடாதுங்கிற நிலைமை இருக்கு. அதனால அவனுடைய மனதை பக்குவப்படுத்தி அங்க வாழ வைக்குமா இல்ல உங்க ஒப்படைச்சிருவோமா அப்படி சொல்லி என் பிள்ளை காரணம் வா. அன்பே சிவம் பக்கத்துல கண்ணை பிடிக்காமா அம்மா பராசக்தி.
அந்த பிள்ளைய பூவும் பொட்டுமா வாழ வச்சுட்டாரேன். யாருக்கும் பங்கமில்லாம காவல் பணம் அடி தந்திருக்க பத்தியா கடன் அந்த வேலை நல்லாயிரும். சரி மாதிரி கர்மதாமி. ஆமா அப்படியா? உடல்நிலையை பத்தி கேட்க வந்தது யாரு? இன்னொருத்தர காலம் அனாதை ஆனந்தன் அப்படின்னு ஒரு படம் இருக்கா? யார் நடித்த படம் அது? பழைய நடிகர் ஆனந்தன் நடித்த படமா? அவர் ரோஜா மலரே ராஜகுமாரா அருகில் வரலாமா, அந்த கதாநாயகன் தான் ஆனந்தன் அப்படிங்கிறார். அவர் தான் ஒரு படம் நடித்தார் அனாதை ஆனந்தன் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால வச்சிருப்பாங்களோ ஒரு சின்ன யூகம் தான். கேட்டு பார்த்தேன். கண்ண முடிக்காப்பா கொஞ்சம் இன்னொரு தடவை காரணம். உன்னை கரம் பிடித்தேன் உலகில் மாறதடி, என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் பொட்டுதடி, என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்றதென்றோ. உன் மனைவி எங்கப்பா? எல்லாம் இருந்தும் இல்லாத வேதனையை நீ பெற்றாய். உண்மையாது? யாருடைய ஆறுதலும் கிடைக்காத துயரத்தை நீ அடைந்திருக்கிறாய். உன் உழைப்பும் உன்னுடைய திறமையும் பெற்ற அவர்கள் உன் அன்பை ஏற்றுக்கொள்ள மனமற்றவர்களாக இருந்து உன்னை இப்பொழுது துயரத்தில் ஆக்கி விட்டார்கள். அதனால்தான் சொன்னேன் அனாதை ஆனந்தன் அப்படி ஒரு பேர் வச்சேன். நான் வச்சல இருந்து தப்பு இருக்கா மாதிரி அமைதி. மாமா மாமா அம்மா அம்மா யார் கூப்பிடுறாங்க? வேற என்னப்பா வேணும்? அந்த நிலத்தை வித்துத்தானே. அந்த வழக்கு இருக்கும் பொழுதே வித்துருவோமா? அந்த வழக்கை தீர்த்துட்டு வித்துருவோமா? அந்த பட்டாவை போய் பார்த்தேன். இன்னொரு இடத்துல பதிவா இருக்கு. என்னப்பா சொல்றேன் கால் வந்துருவான். ஒரு சட்டைக்குள்ள 2 பேர் நுழைஞ்ச மாதிரி ஒரு எண்ணுக்குள்ள 2 இடங்கள் 3 இடங்கள் பட்டுக்குது. அதனால அந்த இடத்தை வித்து தரனுக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன். கொஞ்சம் கண்ண முடி பார்ப்போம். கருப்புசாமி முடியுமா? கேட்டுருவோம். அங்க ஒரு சித்தர் சமாதி அந்த எல்லையில இருக்காங்களா? யாருப்பாது? 12 கிலோமீட்டருக்கு அப்பால் ஒரு சமாதி தெரிகிறது. யாரு? அங்க ஒரு சமாதி இருக்கு. அந்த சமாதியை வழிபட வேண்டும். ஒண்ணு. கருதாமி இன்னும் 1 மாதத்துல அதை வாங்குறதுக்கு ஆளை கொண்டு தரேன். பக்கத்துல எல்லாம் அட்வான்ஸ் ஆயிடும். சக்தி கருதாமி. ஆமா ஆமா அப்படியா? வைரவதியா? தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மனக்குழப்பம் இருக்குன்னு மனதானப்பட்டு யார்? அம்மன் கோயில் இருக்கா வீட்டு பக்கத்துல? என்ன அம்மன் இருக்கா? என்ன அம்மன்? இன்னொரு தடவை காலம் இருக்கா? மாயாடி சரியான சக்கா புக்கா. என்னக்கா வேணும்? அறிவு அப்படி கொடுக்கவா?
சரக்கு டீ தான் வந்திருக்கோம். உலகத்துல துரோகம் யார் வேணாலும் செய்யலாம். ஆனா புண்ணியத்தை மட்டும் தான் எல்லாரும் செய்ய முடியாம தவிக்கலாம். உன் பயிற்ற நிறைய பழக்க வழக்கங்கள்ல தவறும், கூட சேர்ந்தவங்களால ரொம்ப கேடும், பணங்கள்லாம் நஷ்டமும் அடமானமும் வச்சுக்கிட்டு அறிவுலாம் வரைக்கும் காலம். கருதாமிக்கு பக்கத்துல வா. 3 முறை என்னைய பார்க்கவா, உன் பிள்ளைய தீர்த்து கர்மதாமி நத்தம் பகுதி. நத்தம் திண்டுக்கல் நத்தம். மருந்து கடை இருக்கா காலம். இன்னொரு தர காலம் போகலாம். உங்க எல்லைக்குள்ள போன 3 இடத்துல கோயில், மாரியம்மன், காளி, கர்ப்பசாமி போன்ற தெய்வங்கள் 3 இடத்துல இருக்கு. இருக்கா? இப்பொழுது உன்னுடைய மகனுடைய மனநிலைகளை சீர்திருத்தி நான் உங்களுடைய இஷ்டத்துக்கு கட்டுப்பட்டு வாழ வச்சா போதுங்களா? கால் விட்டுலாமா? காவலுக்கு வேலுண்டு, ஆடலுக்கு மயிலுண்டு, கோயிலுக்கு பொருள் இருந்தடா. கோவிலுக்கு உள்ள போய் பார்த்தேன், கோயிலுக்கு மனிதர்கள் நல்லா இல்லை. இந்த குழப்பம் தீர்மானம் பார்த்தேன். பல்வேறு குழப்பங்களுக்கு பிறகு இப்போ 25% எல்லாருமே ஓரளவு பக்குவத்துக்கு வந்திருக்காங்க. இன்னும் 1 மாதத்துல எல்லாரையும் ஒன்று சேர்த்து வச்சு அந்த கோயிலை பெரிய புகழோட விழாவை நடத்துறதுக்கு வழிவகுக்கிறாங்க. ஜெயிச்சுக்கா வெற்றி, சாமி ஆடுறது உன் கூட்டத்துல தான் ஆடுவாங்க. எல்லாரும் ஏற்றுக்கிற வச்சுட்டப்பாங்க. சாப்பிடுப்பா, பக்கப்பா, சாப்பிட பிறாங்கப்பா. கர்ப்பசாமிக்கு, கர்ப்பசாமிக்கு வள்ளியூர் ராதாபுரம். நம்பினார் கெடுவதில்லை, 4 மறை தீர்ப்பு, நல்லோர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு. பதிக்கு விருந்தாவான், நோய்க்கு மருந்தாவான், பரந்தாவன் தன்னிதிக்கு வாராய் நெஞ்சே. வீடுக்குள்ள கிருஷ்ணர் வாரார், திருமால் வாரார், நாராயணர் வாரார். எங்கே இருக்கிறார்கள் இவர்களெல்லாம்? உங்க குடும்பத்தில் உடம்புங்களா? அவங்களெல்லாம் அப்படியே உட்காருவோம். கண்ணன் வந்தான், இங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண். ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா, ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா. ஒரு சத்தம் கேட்டேன். திருநாமம் முடிப்பீங்களா? உன் பேர் என்ன? கண்ணமுடா பாப்போம். உங்க ஊரை தாண்டி போனேன், ஒரு குளத்துக்கரை. அந்த ஏரியாவில் நிறைய பனைமரம், கருவேல முள்ளு இவைகள்லாம் இருக்கு. பன்றிகள் அந்த ஓரங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் சத்தம் கேட்க இருக்கா? காவல்
தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான். தீபம் ஒன்று கையிலேந்தி கண்ணன் வந்தான். கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான். கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான். இவனுடைய மனநிலைகளை சீர்திருத்த வேண்டும். நரம்பியலின் பிரச்சனையா அல்லது மதியுகத்தின் பிரச்சனையா இல்ல வேற எதுவும் கோளாறுகளா ஜென்ம பாவமா என்ற 3 விதமான கேள்வி உங்க உள்ளத்துல வருகிறது. உண்மையா? நான் சொல்றது மட்டும் கேட்டு வாங்க. முன்னோர்களில் ஒருவர் கால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் இருந்தது யார்? உங்களுடைய இவங்க அப்பனுடைய தாத்தா ஒரு கால் பாதிக்கப்பட்டார். ஒரு கால் பாதிக்கப்படும். அது ஏன் எதுக்குன்னு கேட்டேன். அங்கிருந்து திருக்குறுங்குடி நம்பியை வணங்கி பாடுபட்டு வந்து வணங்கி வந்ததுல அவர் ஒரு முக்கிய பக்தராக இருந்தார். புரியுதா? அப்பொழுது முன்ஜென்ம பாவத்தின் அடிப்படையிலே நரம்பியர்கள் பாதிக்கப்பட்டு ஒரு கால் வலுவிழந்து நடக்கும் தருவாய் இழந்தார். நான் சொல்லுவது 4 தலைமுறைக்கு முன்னால். அந்த ஆத்மாதான் இவனாக வந்து பிறந்து இப்பொழுது மன உபாதைகளையும் துயர அறைகளையும் சுமந்து நரம்பியலில் பாதிப்பும் துயரும். இதை மாற்றி தெளிந்த பிள்ளையாக வாழ விட்டதா போதும்னா உன் உள்ளத்தை நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். உயர்ந்த தியானம், உயர்ந்த பக்தி எல்லாம் ஆண்டவன் பெருமாள் பார்த்துக்கிடுவாருங்கிற தெளிந்த நம்பிக்கையை உடைய நீ சிறு தெய்வங்களை வணங்கக்கூடியது, பலியிடும் தெய்வங்களை வணங்கக்கூடிய குணப்பக்கங்கள் உனக்கு இல்லை. ஆனா இந்த தெய்வத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு இதுல நம்ம ஐயா திருமால் நாராயணனுடைய திருநாமம் இருக்கு, நிச்சயமாக இதுல ஒரு நீதி இருக்கும் நினைச்சுதான் நீ என்ன பார்க்கணும். உண்மையா இல்லையா? காலம் வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு குணமாக்கிடலாம்னு உத்தரவாயிடுது. வாமா பக்கத்துல வாங்க. தேவையில்லாம ஒரு வழக்கு ஒண்ணு உங்களை தொடக்கூடிய நிலைமை இருக்கு. அது யாருடைய தர்பாரில் வரும் என்பதை பார்த்து உங்க பக்கத்துல நான் வெற்றி ஆகிட்டேன். இவரை 3 முறை என்னை பார்க்க கூட்டு வந்துருங்க. 3வது முறையில் இவரை தெளிவாகி இல்லற வாழ்க்கையை பற்றி ஒரு உட்குழப்பமும் மன வருத்தம் இருக்கு. நீ வரலாம் பாப்பகத்தில் கருதாமிக்கு கவலைப்படக்கூடாது, தைரியமா இருக்கும். மனங்களால் மன உபாதை அடைந்தது. கடன் இருக்காடா? உன்னுடைய கட்டுமனையாகிய இல்லத்துக்கு நான் போகும் பொழுது பிரதான சாலையிலே இடது புறத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்கு. மெயின் ரோட்ல இடது புறத்துல இருக்கா? அதே போல உன்னுடைய எல்லைகளை எல்லாம் தாண்டி போனேன். அங்க கருப்பராயன் என்னும் ஒரு சாமியும் இருக்காரு. 3 ஆண்டு காலங்களாக தொழிலில் நஷ்டமும் மனவேதனையும் அடைந்து இப்பொழுது நீ கடன்பட்டு கலங்குகிறாய். இதற்கு காரணம் கிரகங்கள் தானே தவிர மனிதர்களால் ஏதும் நடக்கவில்லை. இப்போதைக்கு புதுமையாக ஒரு துணை தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணமும் ஆசையும் இருக்கு. அதுக்கு பண உதவியும் நண்பர்களுடைய உதவியும் இருந்தால் நடக்கலாம். அதுக்கு கருப்புசாமி வழிகொடுக்கணும்னு சொல்லி ஒரு கேள்வியும், திடீர் அதிர்ஷ்டம் நமக்கு ஏதாவது கிடைத்தால் இந்த கடனை அடைக்க முடியும், கருப்புசாமி வாய் திறந்து சொல்லுவாரா அப்படின்ற ஒரு ஏக்கமும் உன் உள்ளத்துல இருக்கு. பிள்ளைக்கு எவ்வளவு ஆதரவு. உன் கடனை தீர்த்து தாரேன், உன்னுடைய மனநிலையை அறிந்து உனக்கு ஒரு பெரிய பரிசு தாரேன், இது ஒரு தொழிலையும் நடத்தி தாரேன். நல்லா இருக்கும். இந்த பணம் கோடி கோடியாய் குவியுண்டா.
அதே கல்யாண விஷயமாக கேட்டு வந்தது யார்? திருப்புகழை பாட பாட வாய் வணக்கும் வெறுப்புகளை முருகாவும் பேர் தடுக்கும். முருகனுடைய திருப்புகழும் கந்தர் அந்தாதியும் கந்த சக்தி கலந்தும் உங்க வீட்டுக்குள்ள முடங்கிக்கிட்டே இருக்கு. அதான் திருப்புகழை பாட பாட வாய் வணக்கம். ஒரு பிள்ளையின் திருமணத்தில் வெற்றி காணக்கூடிய நேரம் வந்தாச்சு. ஒரு மகனுடைய தொழிலை தெளிவு பண்ணி கொடுன்னு சொல்லி உத்தரவாயிடுது. ஐப்பசி மாதத்துக்கு முன்னால உன்னுடைய வியாபாரம் சூடு பிடிக்கும். விறுவிறுன்னு பல லட்சங்கள் லாபத்தை உனக்கு உருவாக்கிட்டாங்க. வேற என்ன வேணும்? பூ அடி வச்சிருக்கிறேன், கல்யாணத்துக்கு பணமும் தாரேன் மனமும் தாரேன். வெற்றி உண்டு. ஒரு பெண் வந்துருச்சு, தைவாத்துக்குள்ள முடிச்சிருவோம். நல்ல குடும்பமா அமைச்சாரு கர்மசாமிக்கு. இந்த பணத்தை கதாலவை வியாபாரம் பெருகும் ஜெயிக்கும். ஆனந்தமா இருக்கு முடியும். அதே கோயம்புத்தூர் எல்லை தன்னுடைய தொழிலில் மனக்குழப்பமும் நஷ்டமும் இருக்குன்னு காட்டுவாங்க. என்ன தொழில் தம்பி? அன்பே உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். முதல்ல இன்னொரு பக்கத்துல ஒருத்தருக்கு துணையாக இருந்து பணி செய்த நேரம் நல்லா இருக்கு. ஆனா யாருடைய ஐடியாவோ தன் சுயநல புத்தியோ கெட்ட நேரத்துல நம்மளே இந்த தொழிலை எடுத்து செய்வோமே அப்படி நினைச்சு என்னைக்கு கால் எடுத்து வச்சியோ அன்னையிலிருந்து கடனும் போட்டி பொறாமையும் தொழில் நஷ்டமும் வந்து உணர்ச்சாங்க. உண்மையா இல்லையா? காரணம் இப்போ கோடியை தொட்ட கடன்களை வாடி போய் வேதனையில தவிக்கிறேன். 3 இடங்களுக்கு ஆர்டர் வாங்கி அதை முடிச்சு கொடுக்க முடியாத தவிப்புல சட்டப்படி நமக்கு வழக்கு எதுவும் வந்திருக்குன்னா தப்பா போயிருமேன்னு பயந்து போய் கருத்தாமிய பார்க்க வந்திருக்கேன். உண்மையா இல்லையாடா? காரணம் அன்னதானம் சாப்பிடாம போக முடியாத. அதனால இந்த கடனை தீர்த்து தாரேன். உனக்கு தொழில் ஆக்கிரமிப்பத்தை உருவாக்கி நிறைய ஆர்டரை வாங்கி தாரேன். கூடாத ஒரு பொம்பளை வருவான், வச்சுக்கிடவா வேண்டாமா அப்படின்னு உன் மண்டை குழம்பு ஜெயிச்சுட்டார். இடது போது அதே கோயம்புத்தூர் எல்லை அப்படியா? மனைவியின் ஆரோக்கியத்தை பத்தி மனக்குழப்பம் யாருக்கு? என்ன மகனே ஆரோக்கியத்தை பால் தயிர் நெய் கடை எங்க பாருக்கு? பால் தயிர் நெய் இதெல்லாம் விற்கிற கடை எங்க இருக்கு? இருக்கான தெருவுக்கு போயில ரைட்ல தெரியுது. அதான் காரணம் வரலாம். உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன். ஒரு காலத்துல முனியகுல சுவாமி, கற்பண்ண சுவாமி இதெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சு கும்பிட்ட காலங்கள் உண்டு. அதே மாதிரி இப்போ 1.25 ஆண்டுகளாக உடல்நிலையில் ஏற்பட்ட சில குறைபாடுகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் உபாதை,
பண நஷ்டம், குடியிருக்கிற வீடு சரியில்லைங்கிற மனக்குழப்பம் இதெல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கு. நட்பு ரீதியாக பணத்தை இழந்து ஏமாந்த வேதனையும் ஒரு பக்கம் தொடங்கிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நடந்ததுல ஏதோ மாந்திரிகம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு குழப்பம் வீட்டுக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்கும். காலம் இந்த நோய் பிடிகளை தீர்த்து தெளிவாக வாழ சொன்னா போதுமா? இந்த தொழிலையும் நல்லா ஆக்கித்தார வெட்டியாகிதான் பக்கத்துல வரணும். அடுத்து பேசலாம். கருமசாமி கல்யாண வாழ்க்கையை பத்தி மனம் குழப்பது யாருன்னா? கல்யாணம் முடிச்சியா? அதை பத்தி நினைச்சுக்கிட்டே வேலை பண்றியா? கல்யாணம் முடிச்சவே ஏண்டா முடிச்சவனு வருத்தப்படுறான், முடிக்காதவன் முடிக்கணும் முடிக்கணும் முடிக்கணும்னு வருத்தப்படுறான். யாராவது சந்தோஷமா இருந்தீங்களா? கண்ணால வெட்டாதே கண்ணால வெட்டாதே. என்னடா இப்படி ஒரு பாட்டு ஒருத்தைய வாயாம பார்த்துட்டே இருக்காமோ? தை மாதத்துக்குள்ள ஒரு பெண் அமைஞ்சிருவா, கல்யாணம் நடந்துடும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வெற்றியாகி தரேன். கை நிறைய சம்பாத்தியமும் பண்ணுவேன், கண் நிறைந்த மனைவியாக வச்சுக்கிடுவேன். வெற்றி நீ நினைக்கிற பொண்ணு வேணுமா நாங்க பார்க்கணுமா? அப்படியா? முறுக்கு முறுக்கு வந்தா திட்டம் பார்க்க மாட்டேன். வெற்றியாகி கருதாமிக்கு